கிருபை இறக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை நேரத்துக்காக முன்னாடி செலுத்துகின்றோம். மீண்டுமாக நாங்கள் இந்த சமூகத்தில் வருவோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் கர்த்தர் செய்த அளவற்ற கிருபைகளுக்காக நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறதான அன்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் வச்சிருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவையின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். பேசுகின்ற அடியனை மறித்து நீர் வெளிப்படும். கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் பேச கர்த்தரை உதவி செய்ய வச்சிருக்கின்றோம். ஆசீர்வதியும் வழிநடத்த பாதுகாத்துள்ளோம். இறைவனின் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்புக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த 2 நாட்களிலே முதல் ஞாயிற்று ஆராதனையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பான ஒரு தலைப்பு இந்த நாளிலே 2 நாட்களிலே நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். புறம் தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களோடும் இருத்தல் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் இந்த பகுதிகளை இந்த நாளிலே நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக 2 நாட்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து வருகின்றோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இந்த 2 நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே அதனுடைய அடிப்படையிலே இன்னைக்கு புறம் தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய பிரியமாயிருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற 3 திருமறை பகுதிகள் நம்மை ஆண்டவருடைய பாதைக்குள் அழைத்து செல்கின்ற பகுதிகளாய் இங்கே காணப்படுகின்றது. ஏன் நாம் புறம் தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களோடும் இருக்க வேண்டும் என்பதை சற்று நாம் இந்த நாளிலே ஆழமாக சிந்திக்க உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்ற மக்களோடு எப்படிப்பட்டதான உறவிலே நாம் நிலைத்திருக்கின்றோம், அவர்களோடு எப்படிப்பட்ட அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே மற்றவர்களுக்கு என்ன பயன் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக இந்த 2 நாட்களிலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நாளிலே மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் நினைக்கின்ற காரியம் நம்மை நாம் எப்படி சீர்தூக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 2 நாட்களிலே மற்றவர்கள் கூட எப்படிப்பட்ட அன்பிலே உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அனைவரிடத்திலும் நாம் அன்போடு நாம் அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்திலே கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பிலே புறந்தள்ளப்பட்ட மக்களோடும் விளிம்பு நிலை உள்ளவர்களோடும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகாக இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த புறம் தள்ளப்பட்ட மக்கள் என்பவர்கள் யார்? புறம் தள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் யார்? சொல்லுங்க. அதாவது மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் புறம் தள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திலிருந்து யார் ஒருவர் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அடிமை வாழ்வினை வாழ்வதுபடியாய் யார் ஒருவர் அவர்களை வைத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் எப்படிப்பட்ட மக்களா? புறம் தள்ளப்பட்ட மக்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்களோடு நாம் என்ன பண்ணுமா?
இருக்க வேண்டும். யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட மக்களை நாம் என்ன பண்ணோம், அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த சமூகத்திலே யாரெல்லாம் புறம் தள்ளப்பட்டவர்களாக அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள், இயேசுவின் காலத்திலே கூட இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் இருந்திருக்கின்றது. இப்ப மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலேயும் கூட அநேக மக்கள் என்ன பண்றாங்க, புறம் தள்ளப்பட்ட மக்களாய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவராக இயேசு என்ன பண்றாங்க, காண்கின்றார். இவைகளை லூக்கா மிகவும் அவருடைய பகுதியிலே மிகவும் அழகாக அங்கு பதிவு செய்கின்றதான நிகழ்வுகளை நம்மளால் காண முடிகின்றது. ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் நிறுத்தி பிற்பாடு இன்றைக்குரிய நற்செய்தி பகுதிக்குள்ள நான் கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது, அங்கு வாழ்ந்ததான மக்கள் தொழுநோயாளிகளை ஆண்டவர் காண்கின்றார். இந்த மக்களை அந்த சமூகம் எப்படி பார்த்தது என்று சொன்னால், புறம் தள்ளப்பட்ட மனிதர்களாக அங்கே இந்த தொழுநோயாளிகளை அவர்கள் என்ன பண்றாங்க, ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தொழுநோயினால் பாதிக்கப்படுவான் என்று சொன்னால் அவன் எங்கே வரக்கூடாது என்று சொன்னால், ஊருக்குள்ளே அவன் வரக்கூடாது. அவன் ஊருக்குள்ளே புறம்பான இடத்திலே அவன் வாசஸ்தலங்கள் இருக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளை இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ரொம்ப அழகாய் ஆண்டவர் ஒரு தொழுநோயாளிக்கு என்ன பண்றார், அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார், ஒரு மாட்சிமை கொடுக்கின்றார். இவைகளை குறித்து நாம் பின்னர் நாம் சற்று ஆழமாக நாம் சிந்திப்போம். அப்படி என்று சொன்னால், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒதுக்கி வைக்கின்றார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த சமூகம் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் அந்த மக்களை வைத்து விடுகின்றார்கள். இரண்டாவதாக, முடக்குவாதமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு மனிதனை என்ன பண்றாங்க, அங்க ஓரங்கட்டப்பட்ட நிலையில் வைத்திருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு தீராத வியாதி ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த வியாதி அவன் செய்த பாவத்தினாலே வருகின்றதான ஒரு பெரிய கருத்து அந்த நாட்களிலே அங்கு இருக்கிறதான மக்கள் மத்தியிலே இருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த மனிதனை, அந்த முடக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை அந்த சமூகம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா தள்ளி வைத்தது, புறம்பாக தள்ளி வைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை இங்க என்ன பண்றாங்க, சுகப்படுத்தும்படியாக கொண்டு வருகின்றார்கள். இந்த நிகழ்வு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. அங்கு இருங்க, வாசிக்க வேணாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த மனிதனை கொண்டு வரும்போது ஆண்டவர் செய்கின்றதான முதல் காரியம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே ரொம்ப அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு சுகம் கொடுப்பதற்கு முன்பதாக அவன் எதை மையப்படுத்தி ஒதுக்கப்பட்டிருந்தானோ அவை ஆண்டவர் என்ன பண்றாங்க, அதை சரி செய்கின்ற ஒரு நிலை. எதை வைத்து அந்த மனிதனை புறம் தள்ளினார்கள் என்று சொன்னால், இவன் பாவியான மனுஷன், இவன் செய்த பாவத்தினாலே தான் இந்த வியாதி இவனுக்குள் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மனுஷனை புறம் தள்ளினார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்கின்றார். பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மனிதனுக்கு என்ன பண்றாரு, ஒரு மீட்பை கொடுத்து அவனையும் ஒரு சக மனிதனாக அங்க என்ன பண்றாரு, சேர்த்துக் கொள்கிறதை பார்க்கின்றோம். அந்த மனிதன் சுகம் பெற்றவனாய் ஆண்டவரோடு கூட என்ன பண்றான், மீண்டுமாக அவன் சுற்றுகிறதை பார்க்கின்றோம். அங்கு உட்கார்ந்து இருக்கிறதை நம்மளால் தொடர்ந்து நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக, வரி வசூலிப்பவர்களை அந்த சமூகம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா ஒதுக்கினது. யார் இந்த வரி வசூலிப்பவர்? இந்த பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 27 32 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு மனிதனை குறித்து நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த மனிதன் யார் என்று சொன்னால், லேவி என்கிறதான ஒரு மனிதன். யார் இந்த லேவி என்கின்றதான மனிதன்? யார்? லூக்கா 5:27 அந்த லேவி என்பவன் போதுமா? இந்த லேவியனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்றி வா என்று அழைக்கிறார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தமாக
ஆயத்துறையில் இருந்ததான அந்த லேவி என்பவன் ஆண்டவருக்கு என்ன பண்றார்? பின் சென்று வருகின்றார். அப்போ அந்த லேவி என்பவன் யார்? யார் லேவி? மத்தேயு என்பவர். எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரொம்ப அழகாய் அவருடைய பெயர் அங்க ரொம்ப அழகாய் அங்க ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த பாருங்க, மத்தேயு என்கிறதான ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். பாருங்க, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்போ லேவி என்பவன் யார் என்று சொன்னால் மத்தேயு. பின்னாளிலே ஆண்டவரோடு கூட மிகப்பெரியதான நற்செய்தியாளராக இந்த மத்தேயு என்ன பண்றாரு? மாற்றுகின்றார். ஏன் லேவியரை அங்க என்ன பண்றாங்க? இந்த லேவி என்பவனை அங்க புறம்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், யூத மக்களுக்கிடையே ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த லேவி என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ரோம பேரரசுக்கு கைக்கூலியாக இவன் செயல்படுகின்றவன். ஏன் சொன்னா, அங்க இருக்கின்றதான பேரரசு ரோம பேரரசு. ரோம பேரரசு இடுகின்ற ஆணைகளை இவன் என்ன பண்ணவன் செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால், அங்க மிக அதிகமான வரி விதிப்பு முறை இருந்த காலத்தினால இவர்கள் மீது என்ன இருந்ததுன்னு சொன்னா, இந்த லேவி மீது அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பினாலே இந்த லேவி என்ன பண்றாங்க? அவங்க அவர்கள் ஒதுக்கி வைக்கின்றார்கள். யாரை ஒதுக்கி வைத்தார்களோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை தேடி சென்று அவர்களையும் என்ன பண்றாரு? தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வை நம்மளால் இங்கே காண முடிகின்றது. 4வது பார்ப்போம் என்று சொன்னால், பாவியான ஒரு பெண். இந்த பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 36 50 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவள் எப்படிப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எப்படிப்பட்ட பெண்ணா? விபச்சாரக்காரியா இருக்கின்றார். அதனால அந்த யூத சமூகம் அந்த பெண்ணை என்ன பண்றாங்க? அங்க ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலை நம்மளால காண முடிகின்றது. பாருங்க, அந்த அவள் செய்கின்ற தவறை மையப்படுத்தி அந்த சமூகம் அந்த பெண்ணை என்ன பண்ணுது? ஒதுக்கி வைக்கின்றது. பாருங்க, ஒதுக்கி வைத்ததுனால அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை ரொம்ப அழகா பாருங்க. அந்த மனுஷர்கள் அங்க இருக்கின்றவர்கள் என்ன கொடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்? பாவியா இருக்கின்றாளே. ஆனால் ஆண்டவர் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், யாரை ஒதுக்க வைத்திருக்கின்றார்களோ, யார் ஒதுக்கப்பட்ட நிலையில் வைத்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு மீட்பை அளித்து அவர்கள் என்ன பண்றாரு? சேர்த்துக் கொள்கின்றார். இன்னும் ஒருவனை நாம் பார்த்து பின்பாக நம்முடைய இறைப்பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். பாருங்க, பிசாசு பிடித்திருந்ததான ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாங்க? சுகப்படுத்தி அவனையும் தன்னுடைய மந்தைக்குள்ளாக என்ன பண்றாரு? சேர்த்துக் கொள்கின்றார். இங்கே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 26 39 வசனங்களை பார்த்தோம் சொன்னால், இருங்க நான் அப்படியே சொல்லிடுறேன், படித்தாங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற மனுஷன் என்று சொன்னால், பாருங்க, அவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கல்லறையில் இருக்கின்றது. இல்லை, ஒரு மனுஷன் அவன் பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு மனுஷன், அவன் எங்கே இல்லை? இப்போ ஊருக்குள் இல்லை. எங்கே இல்லை? ஊருக்குள் இல்லை. அவன் இப்ப எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் கல்லறையில் இருக்க. கல்லறை எங்கே இருக்கான்? ஊருக்கு வெளியே தான் இருக்கான். அப்போ ஊருக்கு புறம்பா இருக்கின்ற ஒரு இடத்திலே அவனுடைய குறிப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைத்திருக்கின்றார்கள். வைத்தது மாத்திரமல்லாமல் அவன் ஊருக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கின்றார்கள். இல்லை, இது எப்படிப்பட்ட ஒரு நிலை? அவன் ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வந்துடக்கூடாது. அப்போ அவன் சங்கிலினாலே கட்டப்பட்டவனாய் அந்த ஊருக்கு அந்த கல்லறையில என்ன பண்றான்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க பாருங்க. 35ஆம் வசனத்தை, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனோடு இருந்தபடினாலே அவனுக்கு அந்த பேர் வந்துச்சு. எத்தனை பிசாசு இருக்குதுன்னு கணக்கே கிடையாது. இல்லை,
அவனுக்குள் அநேக பிசாசுகள் அவனோடு கூட இருந்தது. அதனால் அவனுக்கு என்ன பேரு? லேகியோன் என்று பேர். ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? சுகப்படுத்துகின்றார். ஏன்னு சொன்னா அந்த சமூகம் அவனை எங்க வைத்தது என்று சொன்னால் ஊருக்கு புறம்பாக வைத்தது. இல்ல, மக்களால் அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதான அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த மனுஷனுக்கு சுகப்படுத்தி அவனுக்கும் என்ன பண்றாரு? ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறதான ஒரு நிலையை நம்மளால காண முடிகின்றது. இப்படி ஆண்டவர் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தார்களோ, தள்ளப்பட்ட நிலையில் இருந்தார்களோ, விளிம்பு நிலையில் இருந்தார்களோ, அந்த மக்களுக்கு என்ன பண்றாரு? மீண்டுமாக ஒரு மறுவாழ்வை கொடுக்கின்றார். அவர்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கின்றதான ஒரு நிலையை நம்மளால மிக அழகாக காண முடிகின்றது. இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதிகள் கூட ரொம்ப ஆழமாக தன்னுடைய இனத்திற்காக போராடினதான ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியான எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள் முடிய வாசித்தோம். இந்த பகுதி ரொம்ப அழகாய் அங்கே நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றதான ஒரு நிலை என்று சொன்னால், யார் இந்த எஸ்தர்? எஸ்தர் என்பவர் யார்? யூத குலத்தைச் சேர்ந்ததான ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி ஆகாஸ்வேர் என்ன பெர்சிய மன்னனை என்ன பண்றாங்க? திருமணம் செய்கின்றார்கள். இல்லை, பெர்சியா என்கின்றதான ஒரு தேசம். இந்த பெர்சியா என்ற தேசம் இப்போ எங்க இருக்குது? பெர்சியா, ஈரான் தான் அப்போது இருந்த பெர்சியா. இப்போ அந்த தேசம் எப்படி அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஈரான். அப்போ இந்த ஆகாஸ்வேர் ராஜா கிட்டத்தட்ட 127 நாடுகளை என்ன பண்றாரு? அவரு ஆட்சி செய்கின்றதான ஒரு பெரிய அரசன். எங்கிருந்து எது வரைக்கும் சொன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் யாருடைய ஆட்சி காலமாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஆகாஸ்வேர் ராஜாவுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. இந்த காலம் என்பது கிமு 486 565 வரை ஆகாஸ்வேர் ராஜா என்ன பண்றாரு? மிக சிறப்பான ஒரு ஆட்சியை செய்கின்றார். இல்ல, அப்போ 27 நாடுகளை ஒரு மனுஷன் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருப்பார். பெரிய படைகள் இருந்திருக்கும். மிகவும் வல்லமை படைத்த ஒரு மனுஷனாக இருந்திருப்பார். இன்னைக்கு இந்திய தேசத்தை ஆளுகின்ற ஒரு மனுஷர் இருக்கின்றார். அவர் வந்தாலும் எப்படி வருது? சேனைகள், 7 அடுக்கு பாதுகாப்பு, ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். இந்திய தேசத்துக்கு மட்டும்தான் நான் அவர் பாரத பிரதமர். அவர் வந்தாருனாக்கா எப்படி இருக்குது? எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 7 அடுக்கு பாதுகாப்பு. கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது, அனாவசியமா நெருங்கவே முடியாது. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, ஆகாஸ்வேர் ராஜா 127 தேசங்களை ஆட்சி செய்து கொண்டு வந்ததான மிகப்பெரிய அரசன். அப்படிப்பட்டதான அரசவையில் தான் யார் இருக்கிறது சொன்னால் ஆமான் என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கின்றார். இந்த ஆமான் என்கிறதான மனுஷன் யார் என்று சொல்லி பார்த்தபோது நேபுகாத் நேச்சாரனுடைய அந்த வழி சார்ந்த ஒரு மனுஷனாக இந்த ஆமான் இருக்கின்றார். இந்த ஆமான் யாருன்னு சொன்னா நேபுகாத் நேச்சார். அவர் நேபுகாத் நேச்சாரம் மிகப்பெரிதான ஒரு அரசன். இப்ப என்ன நடக்கின்றது சொன்னால், இந்த ஆகாஸ்வேர் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு? யூதர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அடிமைகளாய் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த பெர்சியா நாட்டிலே யார் இருக்கிறது? யூதர்கள் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ யூதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க என்ன இருக்காது, அவங்களுக்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு என்ன இருக்காது, அடிமைகளுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அடிமைகள் என்று சொன்னால் அங்கே எந்தெந்த வேலைகளெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையோ அந்த வேலைகளை தான் என்ன பண்ணவங்க செய்யணும். இல்லை, அவர்களுக்கு என்று எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது அவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் யாரு? அடிமைகள். அப்போ அந்த யூதத்தில் ஒரு மனுஷன் இருக்கின்றான். அந்த மனுஷன் தான் யாரு? மொர்தெகாய் என்கின்றதான ஒரு மனுஷன் இருக்கின்றான். இல்லை, இந்த மொர்தெகாய் யார்? எந்த இனத்தை சார்ந்தவர்? அவர் யூத இனத்தை சார்ந்தவர். அப்போ அங்கே என்ன ஒரு நிலை வருகிறது சொன்னால், இந்த ஆமானுக்கு நாய்ச்சிப்போ மிக பெரிதான ஒரு கர்வம் இருக்குது. இல்லை, ஏன்னு சொன்னால் நேபுகாத் நேச்சார் வழி வந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் அப்போ இந்த ஆளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், நாம் எப்படி இருக்கணும், நம்மளை எல்லாரும் மதிக்க வேண்டும், நம்மளை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றதான ஒரு எண்ணம் வருகின்றது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்,
வணங்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். எல்லாரும் எனக்கு என்ன பண்ணீங்க? மரியாதை செலுத்தணும். ஆமான் செய்ய சொல்கின்ற வார்த்தை. அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவனை வணங்குகின்றான். ஆனால் மொர்தெகாயை மாத்திரம் என்ன பண்ணலாங்க? வணங்கவில்லை. அப்போ அந்த ஆமானுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது சொன்னால், எல்லாரும் நம்மள என்ன பண்றாங்க? வணங்குகின்றார்கள். இந்த யூதர்கள் மாத்திரம், அதுல இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்ற? நம்மள வணங்கவில்லை. இந்த யூத இனத்தையே நம்ம என்ன பண்ணா அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார். அந்த திட்டத்தை யாருக்கு அறிவிக்கிறது சொன்னால் அகஸ்வேரு ராஜாவுக்கு அறிவிக்கின்றார். யூத ஜனத்தை நம்ம என்ன பண்ணோம்? அழித்து விட வேண்டும், அவர்களை இங்கே தேசத்திலே இருக்கக்கூடாது. என்ன சொன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க சொன்னா, நம்மளுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன பண்றாங்க? செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அங்க என்ன பண்றாங்க? ஒரு திட்டத்தை தீட்டி அதை ராஜாவுக்கு அங்கே தெரிவிக்கின்றான். இந்த நிகழ்வு, இந்த இப்படிப்பட்டதான யூதர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதான இந்த சதி இப்ப யாருக்கு தெரிய வருகிறது சொன்னால், யாருக்கு தெரியுது? எஸ்தருக்கு தெரிய வருது. எஸ்தர் யார்? அவங்க ராஜாத்தி இல்ல. இவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க? யூத குலத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. அப்போ எப்படி இருக்கு அவங்களுக்கு? தன் இனத்தை சேர்ந்த மக்களை அழிப்பதற்கு இப்ப என்ன பண்ணிருக்கிறது? ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை எஸ்தர் ராஜாத்தி அறிகின்றார். எஸ்தர் ராஜாத்தி உடனடியாக யாருக்கிட்ட பேசுறாங்க? இப்போ அகஸ்வேரு ராஜாவிடத்தில் அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் நாம் வாசிக்கிட்ட பகுதியான எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள் முடியாது. இந்த மக்கள் அழிந்து போகிறதுனால பார்க்க முடியாது. இந்த மக்கள், இந்த யூத மக்கள் என் கண்முறை என்ன பண்றாங்க? அழிக்கப்பட போகின்றார்கள். இவர்கள் அழிவை என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த ராஜாவிடத்தில் என்ன பண்றாரு? பரிந்து பேசுகின்ற ஒரு நிலையை நம்மளால காண முடிகின்றது. பாருங்க, அந்த ராஜா யாருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றார் என்று சொல்லி பார்க்கும்போது, எஸ்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அங்க என்ன சூழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது என்பதை எஸ்தர் ராஜாவுக்கு என்ன பண்றாங்க? அழகாய் தெரிவிக்கின்றார்கள். இல்ல, இந்த ஆமான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்ல, இந்த ஆமான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். மொர்தெகாய் என்ன இல்ல, ஒரு தவறும் கிடையாது. மொர்தெகாய் தவறு செய்யாத ஒரு மனிதன். ஆனால் மொர்தெகாய் என்ன பண்ண? எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும், யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் அந்த சதி திட்டத்தை தீட்டிருக்கிறார் என்பதை எஸ்தர் ராஜாத்தி அங்க தன்னுடைய மன்னருக்கு அங்க என்ன பண்றாங்க? அகஸ்வேரு ராஜாவுக்கு அங்க என்ன பண்றாங்க? அறிவிக்கின்றார்கள். ஆனால் அகஸ்வேரு ராஜா பாருங்க, எஸ்தர் ராஜாத்தின் வார்த்தைக்கு செவி சாய்த்து அங்க யூதர்களை அங்க காக்கும்படி என்ன பண்றாங்க? அங்க கட்டளை கொடுக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எஸ்தர் ராஜாத்தி யூதர்களுக்கு யாரெல்லாம் எதிராக வருகின்றார்களோ அவர்களோடு போர் புரிவதற்கு என்ன பண்றாங்க? ஒரு ஆணையை அங்கு கொடுக்கின்றார்கள். ஒருவேளை யூதர்களுக்கு எதிராக யாரெல்லாம் போர் புரிந்தா நீங்க என்ன பண்ற? உடனடியாக அவர்களை உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு நீங்கள் தாக்கலாம் என்று சொல்லி அங்க என்ன பண்றாங்க? ஒரு ஆணையை அங்கு கொடுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? கவனம் இருந்துட்டு இருக்கலாம் இல்ல. ஒரு ராஜாத்தி என்று சொன்னால் எப்படி இருந்திருப்பாங்க அவங்க இல்ல? ஒரு மேன்மையான இடத்திலே அவர்கள் இருந்திருப்பார்கள் இல்ல, ஒரு அதிகாரம் படைத்த ஒரு இடத்துல இருந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் யாருக்காக அங்க மன்றாடுகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய இனத்திற்காக அங்க என்ன பண்றாங்க? மன்றாடுகின்றார்கள் இல்ல. தன்னுடைய இன மக்கள் என்ன பண்ணக்கூடாது? அழிந்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக தீர்க்கமாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்மளால காண முடிகின்றது. ஏன் என்று சொன்னால், யூதர்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அடிமையாய் இருக்கின்ற மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு பெண்மணியாக யார் இருக்கிறது என்று சொன்னால் எஸ்தர் ராஜாத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் வாசிக்கிட்ட பகுதியான அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 12-21 வசனங்கள் முடிய பார்த்தோம் என்று சொன்னால், திருத்தூதுவர் காலத்தில் 2 பிரிவினருக்கிடையே எப்பொழுதும் ஒரு சண்டை இருந்து கொண்டே இருந்தது. எப்படி இருந்தது என்று சொன்னால், யூத இனத்த கிறிஸ்தவர்களுக்கும் புற இனத்த கிறிஸ்தவர்களுக்கும் இடையே எப்பொழுதுமே என்ன இருந்தது? ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எதின் அடிப்படையில் என்று சொன்னால், யூத இனத்தவர்கள் அவர்களை எப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் சொன்னால், பிற இனத்தவர்களை இவர்கள்னா இல்லை விருத்த சேதனம் பண்ணாதவர்கள், புற இன கிறிஸ்தவர்கள் இல்லை இவர்களுக்கு
விருத்த சேதனம் இல்லை. ஆனா யூத சட்டத்தின்படி ஒருவர் என்ன பண்ணான்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இல்ல? அதனுடைய அடிப்படையில் வேற்று கிறிஸ்தவர்களை அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒதுக்கி வைக்கின்றார்கள். அந்த பிரச்சனை அவர்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. இரண்டாவது, பழைய உடன்படிக்கையான மோசேயின் உடன்படிக்கையை இவர்கள் என்ன பண்றதில்ல, பின்பற்றுவதே கிடையாது. அங்கிருந்தான் யூதர்கள் பிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கின்றதான ஒரு சொல் என்னவென்று சொன்னால், நீங்க என்ன பண்றதில்ல, மோசேயினுடைய சட்டங்களை நீங்க என்ன பண்றீங்க, மீறுகின்றீர்கள். இயேசுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஆண்டவராக இயேசு ஓய்வு நாளில் என்ன பண்றாரு, அநேகரை சுகப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அங்க இருக்கின்றவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை, நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறுகிறீர்கள். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது, யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ பழைய சட்டத்தை வைத்து அங்க இருக்கின்ற மக்களை யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா புறக்கணித்து வந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க இருக்கின்ற யூதர்கள் பிற இனத்த கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க, அவங்க புறக்கணிக்கின்றார்கள். எதின் அடிப்படை என்று சொன்னால், முதலாவது விருத்த சேதனம் இவர்கள் பண்ணப்படவில்லை என்று சொல்லியும், இரண்டாவது இவர்கள் என்ன பண்றாங்க, பழைய உடன்படிக்கைகள் இவர்கள் என்ன பண்றதுல பின்பற்றவில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க, புறக்கணித்து சபைகளிலே மிகப்பெரிதான பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக கிபி 48-50 எருசலேமில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தான் யார் பங்கேற்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் சகோதரராகிய யாக்கோப்பும் யோவானும் பேதுருவும் என்ன பண்றாங்க, இதில் பங்கேற்கின்றார்கள். அந்த பங்கேற்பதில் அங்கே யார் முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களும் பர்னபாவும் இவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா ஒரு கூட்டத்தை அங்கே கூடுகின்றார்கள். இந்த இரு பிரிவினர்களுக்கும் இடையே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நாம் என்ன பண்ணோம், தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டத்தை கூடி அங்கே விவாதிக்கின்றார்கள். அப்போ விவாதிக்கும் போது அங்கே என்ன ஒரு தீர்வு ஏற்படுகிறது சொன்னால், புற இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் யார் என்று சொன்னால் அவர்களும் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய மக்கள் தான் இல்ல. அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. ஒரு இனத்தின் பெயரை சொல்லி அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கிவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே மிக சிறந்த ஒரு ஆலோசனையை அங்கே என்ன பண்றாரு, பேதுருவும் யோவானும் அங்கே சொல்லுகின்ற நிலையை நம்மளால பார்க்க முடியும். புற இனத்த மக்களும் யார், அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான் இல்ல. இன்னைக்கு திருச்சபைகளில் இப்படிப்பட்டதான பிரிவினைகள் இன்னைக்கு என்ன பண்ணுது, காணப்படுகின்றது இல்ல. இன்னைக்கு நகர்ப்புறங்கள் இருக்கிறதான திருச்சபைகளில் வேற்றுமைகள் இருக்கின்றது இல்ல. இவங்க எந்த ஜாதி, இவர்கள் எந்த ஜாதி, கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன பண்றான்னு சொன்னா எதை பார்க்கிறார் என்று சொன்னால் சாதிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சாதிகளை பார்க்கின்றவன் உண்மையான கிறிஸ்தவனா என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. இன்னைக்கு சாதிகளை நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், சாதிகளின் பெயராலே மற்றவர்களை நீ அடிமைப்படுத்துவாய் என்று சொன்னால், சாதியின் பெயராலே மற்றவர்களை நீ ஒதுக்குவாய் என்று சொன்னால், நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இருக்க முடியாது என்று சொன்னால் உண்மையான கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அன்னைக்கு யூதர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அங்க நடக்கின்ற நிகழ்வு, அந்த மக்களும் யார் என்று சொன்னால் அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிகழ்வை நம்மளால பார்க்க முடிகின்றது இல்ல. புதிதாக கிறிஸ்தவராக அங்க சேர்ந்திருக்கின்றவர்கள் என்ன பண்ணத்தால அவங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ண தேவையில்ல, விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு விருத்த சேதன முறைமைகள் இருக்கின்றதா? இல்ல. கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்றாங்களா? இருக்குதுன்றீங்க. நான் இங்க பேசிக்கிறேன், யாரை பத்தி பேசிக்கிறேன், நம்மளை பத்தி பேசிக்கிறேன். மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண கூடாதீங்க, சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகின்றார்களா? கிடையாது. ஆனா யூத குலத்தில் என்ன பண்றாங்க, இன்னைக்கும் அந்த நடைமுறைகள் இருக்கின்றது. அப்போ நாம் கிறிஸ்தவருடைய பிள்ளைகளா? நம் கிறிஸ்தவருடைய பிள்ளைகள் அல்லவா? நாமும் கிறிஸ்தவருடைய பிள்ளைகள், இயேசுனுடைய பிள்ளைகள். எப்படி என்று சொன்னால், அவர் நாமத்தினால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்மளுக்குன்னா இல்லை, விருத்த சேதனம் என்பது இல்லை.
நாம் இப்பொழுது மோசேயினுடைய பிரமாணங்களை கைக்கொள்கின்றோமா? கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவைகளை போதித்தாரோ அவைகளை மாத்திரமே நம்ம என்ன பண்றீங்க? பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். மோசேயினுடைய பிரமாணங்களை நம்ம என்ன பண்ணல, பின்பற்றுகிறது கிடையாது. இதை தான் அங்க என்ன பண்றாங்க, வலியுறுத்துகின்றார்கள். இதன் பிரகாரமாகத்தான் இனிமே என்ன பண்ண நீங்கள் இருக்க வேண்டும். யூதர்களாகி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவர்களை என்ன பண்ணக்கூடாது, பிளவுபடுத்தக்கூடாது, அவர்களோடு நீங்க சண்டையிடக்கூடாது, அவர்களை ஒதுக்கக்கூடாது என்று சொல்லி அங்க மிகப்பெரிதான ஒரு அழகான ஒரு தீர்ப்பை அங்க சொல்லுகின்றார்கள். அப்போ எப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவராகிய நாமும் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை நாம் சேர்த்துக் கொள்கின்றதான ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களை அல்லாதவர்களையும் நம்ம என்ன பண்ணோமா, நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்க ரொம்ப அழகாய் இங்க மையப்படுத்துகின்றார். மூன்றாவதாக வாசிக்கப்பட்ட பகுதியான லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த பகுதி பார்த்து சொன்னா, குஷ்டரோகியான ஒரு மனுஷன், தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மனுஷனை குறித்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 - 45 வசனத்துல ரொம்ப அழகாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தொழுநோய் என்று சொன்னால் எப்படி இருக்கு, அந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவன் அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி லேவியாகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல ரொம்ப அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தவர்கள் வாசிங்க. லேவியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பாருங்க எப்படி இருக்கணுமா, ஒரு குஷ்டரோகி என்று சொன்னால், ஒரு தொழுநோயாளி என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வஸ்திரம் கிழிந்தவனாகவும் தன் தலையை என்ன பண்ணக்கூடாது, மூடாதவனாயும் தன் தாடியை மூடிக்கொண்டு, பாருங்க அவன் எப்படி இருக்கணுமா, தீட்டு தீட்டு என்று சொல்லி சத்தம் விடுகிறவனா இருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அவன் வஸ்திரம் எப்படி இருக்கணும், கிழிஞ்சு போயிருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு நிலை. தொழுநோய் வந்தவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருப்பதை நம்மளால காண முடிகின்றது. ஒரு தொழுநோயாளி சொன்னால் அவன் நல்ல அழகா இருந்தா கூட அவன் என்ன பண்ணான், வஸ்திரம் எப்படி போட்டுங்கிறான், கிழிந்த வஸ்திரத்தை அவன் தரித்திருக்க வேண்டும். அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் குடியிருப்பு எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி 46ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் அவன் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, அவன் எங்க இருக்கணுமா, தனியே குடியிருக்க வேண்டும். பாருங்க அவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், பாளையத்திற்கு புறம்பாக இருக்க வேண்டும். பாளையத்திற்கு புறம்பாக என்று சொன்னால் ஊருக்கு வெளியே. அவன் யாருமே அவனை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. உறவுகள் ஒருவேளை அவனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் கூட அவனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பாருங்க ஒரு நோய் வந்ததுன்னு சொன்னா, அந்த நோயை எப்படி அந்த சமூகம் பார்க்கிறது சொன்னால், இந்த பாவத்தினாலே இந்த வியாதி என்ன பண்ணியிருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த தொழுநோய் வந்திருக்கிறது என்று சொன்னால், இது எப்படி வந்தது என்று சொன்னால், பாவத்தினால் வந்தது என்று சொல்லி அந்த மனிதனை முழுவதுமாக என்ன பண்றாங்க, புறம் தள்ளுகின்றார்கள், ஒதுக்கி வைக்கின்றார்கள். எங்கே ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, எங்கே இருக்கின்றான், குடியிருப்பு ஊருக்கு வெளியே இருக்கின்றது. ஊருக்கு புறம்பாக அவனை வைத்து விடுகின்றார்கள். இன்னைக்கு அநேக மக்களை நாம் எங்கே வைத்திருக்கிறோம், இன்னைக்கு அநேக மக்களை நாம் எங்கே வைத்திருக்கின்றோம், ஊருக்கு புறம்பாக. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்கம்மா, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் யாரு யாரு, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களா? அந்த மக்கள் எல்லாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களா? இல்லையே. தொழுநோயாளிகள் தான் அந்த காலத்துல ஊருக்கு புறம்பாக வைத்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால், இன்னைக்கும் ஒரு சமூகத்தினர் என்ன பண்றான், ஊருக்கு புறம்பாக வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். இன்னைக்கு யாரெல்லாம் ஊருக்கு புறம்பாக நம்ம வைத்திருக்கிறோம்? ஆத்து ஓரத்தில் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது. எங்க இருக்குது, ஆத்து ஓரத்தில் இருக்குது.
ஏரிக்கால ஓரத்தில் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது. இவங்களெல்லாம் யாரு? ஓட்டு போடுவதற்கு மாத்திரம் என்ன பண்றாங்க? அவர்களை தேடி செல்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கும் ஊருக்குள்ள அவர்கள் என்ன பண்றதுன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்றதில்லை, கொடுப்பதே கிடையாது. எத்தனையோ அரசுகள் வருகிறது, எத்தனையோ அரசுகள் போகின்றது. அவர்களுக்கென்று ஒரு குடியுரிமை கொடுத்திருந்தாலும், ஓட்டு போடுவதற்கான அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும், அந்த மக்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்க இருக்கிறாங்க? ஊருக்கு புறம்பாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள, ஊருக்கு நடுவில் இல்லை இந்த கிராமத்தை சுற்றில எத்தனை புறம்போக்கு நிலங்குது இருக்குதா இல்லையா? எவ்வளோ இடம் இருக்குது புறம்போக்கு நிலம். ஆனால் அந்த நிலங்களை ஏன் அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு அரசுகள் முன் வருவதில்லை? அவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ ஊருக்கு புறம்பாக இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் பிறந்தது அவர்களோட குற்றமா? பாருங்க, அப்படித்தான் அங்க ஒரு மனுஷனை தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறதான மனுஷர்களை எங்க வைத்திருக்கிறார்கள்? ஊருக்கு புறம்பாய் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னைக்கும் அநேகரை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னா ஊருக்கு புறம்பாக நாம் என்ன பண்றோம்? வைத்திருக்கின்றோம். இந்த சமூகம் அநேக மக்களை ஊருக்கு புறம்பாக வைத்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவங்க? நம்ம எதை ஒதுக்கப்பட்டவர்களா? கிடையாது, தீட்டு உள்ளவர்கள். ஒரு சமூகம் சொல்றான் இன்னைக்கு என்ன சொல்றான்? இவர்களால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள்? தீட்டு உள்ளவர்கள். இவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இல்ல, அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அவங்களை தொட்டா என்ன வந்துடும்? தீட்டு வந்துடும். இல்ல, இன்னைக்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன பண்ணுது? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை தேடி போகின்றார் என்று சொன்னால், யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த மக்களை தேடி ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கு செல்கின்றார். பாருங்க, இந்த தொழுநோயினால பாதிக்கப்பட்டதான ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் என்ன பண்றாங்க? செல்கின்றார். அந்த மனுஷன் பாருங்க, மார்க் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பாருங்க. மார்க் 1:40. மார்க் 1:40 பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தான மனுஷன் ஒரு நம்பிக்கை வைத்தவனாய், ஒரு விசுவாசம் வைத்தவனாய் காணப்படுகின்றான். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்திருக்கின்றவனாய் இருக்க வேண்டும். அவனுக்குள்ள ஒரு பெரிதான ஏக்கம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு என்னை என்ன பண்ணுவார்? சுகப்படுத்துவார், என்னை சுத்தமாக்குவார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? விசுவாசித்திருக்கணும். ஆகவே அவன் என்ன பண்ணுறான்? இப்போ ஆண்டவருடைய சமூகத்து அண்டையில் வந்து இப்போ என்ன பண்ணுறான்? முழங்கால் படியிட்டான். ஒரு மன்றாட்டை நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? முழங்கால் படியிட வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் முழங்கால் படியிடுகின்றோம்? இல்லை, முழங்கால் படியிட்டு நாம் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வைப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இல்லை, பாவரிக்கை சொல்லும்போது கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல. ரொம்ப விசனமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யாருக்கிட்ட பாருங்க. இப்போ யாருக்கிட்ட? இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷக்கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவன் விண்ணப்பங்களை வைக்கும்போது என்ன பண்ணுறான்னு சொன்னால் முழங்கால் படியிடுகின்றான். இல்லை, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கின்றான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னென்ன பண்ண முடியும்? சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி ஒரு மன்றாட்டை வைக்கின்றான். உடனடியாக ஆண்டவர் பாருங்க, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொடுகின்றார். நிறுத்துங்கம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளியை என்ன பண்றார்? இப்போ தொடுகின்றார்.
அங்கே தொடுவதற்கு, அங்கே கிட்டே வருவதற்கு அங்கன்னா இல்லை, யாரும் முன் வரதில்லை, அனுமதியும் கிடையாது. இல்லை, ஒரு மனுஷன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் எங்கேயும் வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. இல்லை, அவன் ஊருக்கு புறம்பாக தான் இருக்கணும். அவன் கிட்ட கூட அவனை யாரும் பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவன் எப்படி இருக்கணும், அவன் என்ன பண்ண, இப்போ தீட்டுன்னு சொல்லி சுற்றிக்கினே திரியணும் அவன். இல்லை பாருங்க, ஆண்டவர் இடத்துல அவன் வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து செய்கின்றதான காரியம், அந்த தொழில்நோயாளிகள் என்ன பண்ணல, தூரத்திலே நிற்க வச்சு நீ சுத்தமாயிட்டா போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அனுப்பிவிடவில்லை. மாறாக பாருங்க, இயேசு அவன் மேல் மனதுருகி அவன் மீது கையை நீட்டி அவனை தொட்டு என்ன பண்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ண, சுத்தமாக என்று சொல்லி அங்கே சுகப்படுத்துகிற ஒரு பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கின்றார். அந்த மனுஷனை தொடுகின்றார். நாம் யாரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ அந்த ஒதுக்கி வைத்திருக்கின்ற நபர்களை ஆண்டவர் சந்தித்து அந்த மனுஷனை என்ன பண்றார், இப்போ தொடுகின்றார். இன்னைக்கு யாரெல்லாம் தீட்டு என்று சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தொடுவதற்கு இன்னைக்கு முன் வருவார்களா? இல்லை, இன்னைக்கு நாம் யாரெல்லாம் தீட்டு என்று சொல்லி நாம் ஓரங்கட்டி வைத்திருக்கின்றோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் பாருங்க, அந்த தொழுநோயாளியில் என்ன பண்றாரு, அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துகிறதை நம்மளால் காண முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் இன்னைக்கு? இல்லை, மற்றவர்களின் மீது நாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் மீதும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் மீதும் நாம் அன்பும் அக்கறையும் செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த லெந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, அப்படி இருந்ததுனால்தான், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால்தான், இல்லை விளிம்பு நிலை மக்களோடு நாம் உறவு வைத்து கொண்டால்தான் நாம் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நல்லா என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த இறை வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.